விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே குடிநீர் குழாய் அமைக்க பள்ளம் தோண்டிய விவகாரத்தில் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து இரு தரப்பினர் பயங்கரமாக மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கி கேட்கலாம். சரவணன் வணக்கம். என்ன நடந்தது? இரு தரப்பினரின் மோதல் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது அந்திரி கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவர் அதே பகுதியில் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் குறித்து அப்பகுதியில் டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றும் சண்முகத்தை மது போதையில் அவதூறாகவும் அசிங்கமாகவும் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த டேங்க் ஆபரேட்டர் சண்முகம் மற்றும் அவரது உறவினர்கள் பிரச்சனையில் ஈடுபட்ட ஞானப்பிரகாசத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் மது போதையில் இருந்த ஞானப்பிரகாசம் மற்றும் அவரது தரப்பினர் சண்முக தரப்பினரை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து அந்திலி கிராமத்திலேயே இருதரப்பும் சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளனர். பின்னர் சிகிச்சைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்தபோது மீண்டும் ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றொரு தரப்பினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியுள்ளனர். இதனால் மருத்துவமனையே கலவரமாக மாறியுள்ளது. பின்னர் இதுகுறித்து அரகண்டநல்லூர் மற்றும் திருக்கோவிலூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் அங்கு வந்த 20க்கும் மேற்பட்ட போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தியுள்ளனர். இதனிடையே இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் இரு தரப்பையும் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அதே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையின் காரணமாக அப்பகுதி தற்போது வரை பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து அரகண்டநல்லூர் மற்றும் திருக்கோவிலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.